ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டைம். இன்றைக்கி நம்ம கிச்சன் டைமில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா. வாங்க இதை இப்போ எப்படி நம்ம வீட்டிலையே செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 6 பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன். முந்திரி பருப்பு இல்லாமல் மீதி எல்லாத்தையும் இப்படி நறுக்கி எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பை மட்டும் தனியாக கொஞ்சம் வார்ம் வாட்டரில் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பன்னீர் இதே மாதிரி க்யூப் போல் நறுக்கிக்கோங்க. அது சீசனிங் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், இலை, பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. கடைசியாக தூவுறதுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மசாலா பொருட்களாக மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஈஸியாக சீக்கிரம் வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாடியில் போட்டுக்கிறணும். வதக்கின வெங்காயம், தக்காளி தனியாகவும் ஊற வச்சுருக்கிற முந்திரி பருப்பு தனியாகவும் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கிறணும். அப்போ தான் நல்லா பேஸ்ட்டாக மைய போல் நல்லா வரும். ரொம்ப நைஸாக ரெண்டையுமே அரைச்சிக்கோங்க. இப்போ ரெண்டும் நல்லா அரைச்சி வந்துருச்சு. தக்காளி வெங்காயம் எவ்வளோ நல்லா மையாக இருக்குதுன்னு பாருங்கள். அதே போல் நம்ம தனியாக அரைச்சதுனால தான் முந்திரி பருப்பு நல்லா மையாக க்ரீமியாக இருக்குது. இப்போ திரும்ப ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டர் போட்டுட்டு, ஏலக்காய், இலை, கிராம்பு, பட்டை இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு செகண்ட் கழித்து திரும்ப நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை ஊற்றணும். அதோடு சேர்த்து நம்ம முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இப்போ ஊற்றிடணும். இதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்களையும் இதோட சேர்த்துடலாம். இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டும்போது இது நல்லா கெட்டியாகவே இருக்கும். நம்ம இதில் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி இப்போது சேர்த்துக்கிறலாம். இது ரொம்ப கெட்டியாக இருக்கிறது. இப்போ நான் இந்த பேஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த தண்ணி போதுமான்னு பாருங்கள். தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நமக்கு தண்ணி நல்லா இருந்தால் தான் நமக்கு அது கொதித்து வரும்போது நமக்கு தேவையான கெட்டி பதத்தில் கிடைக்கும். இப்போ இந்த கெட்டி எனக்கு போதும். அதனால் நான் இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். மூடி போட்டு மூடலைன்னா நம்ம மேலே அதெல்லாம் தெரிச்சிரும். மூடி போட்டுக்கிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. பேஸ்ட் எல்லாம் நல்லா கொதித்து நல்ல கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கிரேவி கூட நம்ம தனியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க பன்னீரையும் போட்டுக்கிறலாம். அந்த பன்னீர் போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேணாங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாலே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆன உடனே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கஸ்தூரி மேத்தியையும் போட்டுட்டு அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு கிடையாது. பன்னீர் போட்டாச்சுன்னா உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு பன்னீர் கிரேவி ரெடி. பன்னீர் பட்டர் மசாலா நமக்கு இப்போ ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் இதில் முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றுனதுனால எந்த க்ரீமோ எந்த பாலோ சேர்க்கலை. இதுவே நமக்கு நல்ல கெட்டியாக க்ரீமியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே பன்னீர் பட்டர் மசாலாவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வருங்க. எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இது சப்பாத்திக்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு. பூரி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைட் டிஷ்ஷுங்க. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.